எவ்வளோ துப்பாக்கிட்டு கை விடுறது? ஏய் என்ன பண்ணி வச்சு பிட் பாக்கெட் அடிக்கிறியா? ஏன்பா இதை பார்த்தா உனக்கு பண்ணி மாதிரியா தெரியுது? கோயில் யானையா? யானையா? இருடா உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். தம்பி 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 கொஞ்சம் இருப்பா. ஃபர்ஸ்ட்ல 2 வாழைப்பழம் வாங்கி தருவேன், மூடி நீ சாப்பிடுவான். ஒரு தாரே வாங்கி தரேன், அப்போ கூட கையை கடிக்க வராம. என்னப்பா பண்றது? டேய் நாங்களே வீடு கை மாறிடுச்சுன்னு கடுப்புல இருந்தா நீங்க வேற போங்கடா. அப்படி நான் போறேன். No, 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 no. No, 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 no. இது பண்ண வேண்டியிருக்கு. டேய் எங்கடா போயிருந்து இவ்வளவு நேரம்? போடா. கரும காஞ்ச இலையை நினைச்சு காஞ்ச நாய்ப்பிய பாக்கெட்ல வச்சிருக்கா. கிளம்புறோம். நானே ஜமுனாண்டி மிஸ் பண்றேன்னு நினைச்சிட்டு உனக்கு ஜமுனாண்டி பொண்ணு கேக்குதாடா? பொண்ணு கேக்குதோ? போடா. அப்பா இந்த சாவியை அவங்கள்ட்ட கொடுத்துருங்கப்பா. அரண்மனை மாதிரி வீடு எப்பேற்பட்ட வாழ்ந்து. ஏ பெருடா என்ன? பெருடா என்னைய ஓவரா ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்க? ஐயா வண்டி கிண்டியா? அங்க அரக்கோணம் பக்கம் வீடு பார்த்து போயிட்டு இருக்கோம். யோ பைத்தியம், நான் வண்டியை சொன்னையா, நீ பாட்டு கிண்டி நொண்டின்னுங்கிற. உண்டி வைத்தா வண்டியா? அப்பா வண்டி இல்லப்பா எனக்கு வண்டி வேண்டாம். ஏம்பா என் பையன் டயர் நக்கிக்கு வண்டி வேண்டாமா? வேற யாராவது நக்கி இருந்தா உனக்கு தெரிஞ்சவனு கொடு. ஓ அப்படியே அப்பனும் பிள்ளைய ரோல்ஸ் ராய்ஸ் கார் கொடுத்துட்டீங்க. இப்போ நத்தர் போனோடனே அச்சின்னு வந்துருவாங்க. சரி வாங்கய்யா. எவன்டா அது? எஜஸ் நாய்ங்களா? காக்கா வீர சொல்ற டெய்லி எடுத்து தூண்டுறது. உன கையில மாட்டு முறுக்கி போட்டுறேன். டேய் தம்பி நில்றா. கல்யாண வீட்டுக்கா கிளம்பிட்டு இருக்கா? இல்லை கக்கூசுக்கு போகிறேன், அதான் பேக்கில் மாட்டினுக்கிறேன். வரியா? ஏய் அப்பாடா. அப்பாடா இப்போ என்னடா? ஏய் கல்யாண வீட்டுக்கு போறிய, அங்க அப்பா வரலையான்னு யாராச்சும் கேட்டா என்ன சொல்லுவ? அடி லக்கி பாஸ்கர் மண்டையா, நீ எல்லாம் ஒரு ஆளு கல்யாணத்துக்கு வரலன்னு எவன்டா காத்துனுக்குறான்? மாமன் 10 வாட்டி ஃபோன் பண்ணுறாரு. அதுனா உனக்கு பழக்கம். கல்யாணத்துக்கு வந்தாலே கவரில் சோறு கட்டுன்னு போறியாமே, கொஞ்சம் கூட அறிவே இல்லை உனக்கு. அப்படியா சொன்னா? வேற எப்படியா சொன்னான்? குழந்தை புள்ள இந்த செப்பலை போட்டு போறா. இரு மறக்கதான் அப்பா அந்த செல்ஃப்ல இருக்கு. வேணாப்பா இருக்கட்டும்ப்பா. என்னப்பா இந்த செருப்புக்கு என்னப்பா போற? கழட்டுறா கழட்டு. இருக்கட்டும்ப்பா. கழட்டுறா. என்னப்பா நீ சொன்னா கேட்க மாட்டியப்பா நீ. அப்பா ஷூ? ஷூவா? என் வாயிலிருந்து ஷூன்னே வரலையா? மூடிட்டு கல்யாண வீட்டுக்கு போறேல்ல, நல்ல ஷூவா பார்த்து திருடிட்டு வந்துடு. சரியா? எனக்கு அப்பனா வந்து சேர்ந்துருக்கான். காண்டாம இருக்கு. வரல ஒண்ணுல சும்மா வந்தேன்.
வணக்கம் வணக்கம். மச்சான் எப்படி இருக்கீங்க? தனம் எவ்வளோ கனம். கிண்டல் பண்ணாதீங்க மச்சான். ஏய் நிச்சயமாக தான் சொல்கிறேன், அப்படியே கடல் பசு மாதிரியே ஆயிட்ட நீ. பார்த்து 10 வருஷம் இருக்கும்ல, இன்னும் கடல் கன்னியாவா இருப்பாங்க. ஏய் நீ மொத்தம் அம்மாவில் தானே பேசுவேன். இப்போ நான் புதுசாக மரியாதைலாம் பயங்கரமாக இருக்கு. மச்சான் இப்போ தானே வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் ஆகட்டும். எப்படி அசிங்கமாக திட்டுன்னு பாருங்க. ஆமா அக்கா பாப்பா எங்க வரல? அது ஏன் கேட்குற? அவள் கையை காலை வச்சுட்டு கம்முன்னு இருந்தா தானே. ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் நகையை வாங்கி கொடுத்தா, வாங்கின நகையை திருப்பி கொடுக்கணும்ல. அதை எடுத்துன்னு போய் மாரவடி கல்லில் வச்சா அந்த பொம்பளை சும்மா விடுவாளா? போலீஸ் கிட்ட மாட்டி விட்டா. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருப்பான். அதான் கூட்டு வர முடியல. இப்போ நானும் வரலண்ணா நல்லா இருக்காதுல்ல. ஆமா மச்சான். அதான் வந்தேன். நீ எப்படி இருக்க? அதான் கடல் பசுமா இருக்குன்னு சொல்லிட்டீங்களே. ஏய் நீ சத்திரம் சோறு துண்டுறது நிறுத்து, அப்போ தான் கொஞ்சம் ஒல்லியாகும். எங்க மச்சான் என் புருஷன் கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குறான். அங்கே அடிக்கிற பத்திரிக்கையில் தினமும் ஒன்று எடுத்து வந்துட்டு இந்த பைத்தியம். அப்புறம் டெய்லி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது. சத்திர சோறு சாப்பிடலன்னா மனசே நிறைய மாட்டேன் மச்சான். எங்கள் அப்பா கரெக்டாக சொன்னார். என்ன சொன்னது? நீ ஒரு செருப்பு திருடன்னு. என் செருப்பு கூட திருடணும்னு சொன்னார் எங்கள் அப்பா. நான் ஒரு பைத்தியம். செருப்பு திருட நேரத்தில் நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. அதெல்லாம் விடு, பரவாயில்ல. சரி மச்சான் பார்த்து நல்ல செருப்பா எடுத்துட்டு போனேன். சாணி விட்டுருக்க செருப்பெலாம் எடுக்காத, ரொம்ப நாத்தடிக்கும். பார்த்து. அங்க என்ன பாக்குற? என் சொந்தக்காரங்க செருப்பு எடுத்துட்டு போன செருப்பால அடிப்பேன். யாரா அது பாத்ரூம் போட்டு கை கழுவாம ஏன் மூக்குல கை வைக்கிறது? யாரா கையா? அதெல்லாம் எடுக்க முடியாது. நான் யாருன்னு சொல்லுங்க, அப்பதான் எடுப்பேன். அடே தற்குறி நாயே, பின்னால வந்து கண்ணை கட்டினா யாரும் கண்டுபிடிக்க முடியும்? முன்னாடி வாடா. அதெல்லாம் முடியாது. நான் யாருன்னு சொன்னதானே வருவேன். அடே தெரியலப்பா, விடுப்பா. ஏம்பா இவன் யாருன்னு தெரியல உனக்கு? அதான் ஊர் ஃபுல்லா போய் பிடிச்சிருவானே பையனடா. இந்த படம் கிளைமேக்ஸ்ல தானே இந்த பேரை ரிவீல் பண்ணோம். இப்போ ரிவீல் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்றது? சொல்லு அங்க ஒழுங்கா. ஏங்க இப்போ நான் யார் பேரையும் ரிவீல் பண்ணல, நீங்களும் எல்லாத்தையும் மறந்துடுங்க. சொல்லிட்டேன்ப்பா. நான் தான் இப்போ நான் எப்படி என் பேர் தெரியுதா இல்லையா? அதான் அவன் சொல்லிட்டு போயிட்டானே. ஓ அப்போ என் பேர் தெரியுமா உனக்கு? இந்த சீனோட உன் கேரக்டர் இல்லை, கிளம்பு. ஒரு நிமிஷம்ப்பா. இப்போ ஓகேண்ணா. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. சூப்பர். அடுத்த சீன் ஏங்க அங்க பாருங்க, யாரும் உங்களை கூப்பிடுறாங்க. யாருமே காணும். எனக்கு எங்க முத்தம் இருக்கா? ஏங்க நான் குழந்தைக்கு தான் முத்தம் கொடுத்தேன். நீங்க என்ன இப்பவே சந்தேகப்படுறீங்க. நான் போறேன். இல்ல ஆளாளு சும்மா போறேன். நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா உன் அப்பா சொல்லிடுவேன். அப்போ ஏங்க அங்க லைன்ல நிக்கிறாள், அவன் தான் எங்க அண்ணன். சென்னையில இருந்து வந்திருக்கான். காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் போல. சரி அங்கேயே பார்க்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அங்கே பார்க்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. அண்ணே அண்ணே இத்தனை நாள் பார்க்கவே வரல. அண்ணே எனக்கா என்னன்னா உங்க அம்மாக்கா வாங்கி வந்தேன். புடி, இதுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. எங்க இவன் பண்றது பார்த்தா கொலுசு மாட்டுற மாதிரி தெரியல, செருப்பு திட்டுற மாதிரி இருக்குங்க. சொல்லுப்பா. தனம் இருக்குல்ல? ஆமா தனம் இருக்கா? என்ன அதுக்கு இப்போ? அக்கா கிட்ட கூட சொல்லியா? ஏன் தனமா கொடுத்தா? ஆம்பளை இந்த தடவை தருவா கேரக்டர் ஆள் இல்லைன்னு என்ன அமிச்சாங்க. தனம் தப்பிச்சுது. நான் தான் அப்போ டைம் ஆச்சு கிளம்பணும். நீங்க இன்னும் இங்கே சுற்றி நிற்கிறீங்க. போயின்னு தான் பார்க்குறேன். அதனால அது யோ ஒப்பம் புத்தி உன்னை விட்டு போதா பாரு. சோத்து மூட்டை. யோ
இதை பார்த்தா அவனுக்கு சோத்து முட்டை மாதிரியான ஆகுது. எவன் போய் வச்சது தெரியல தான் என் தள்ள கட்டு போயிட்டான். இது எங்கேயா தூக்கி போனோம்னா பார்த்துனுக்கிறேன், எங்கேயுமே போட முடியலப்பா. அதான் இதெல்லாம் கிளீன் சிட்டி ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இருக்குது. இதை குப்பை வண்டியில் தான் போடணும். இங்கே எங்கன்னா போட்டால் பெரிய கேஸ் ஆகிடும். இதுவே இப்போ வண்டி வர டைம் தான் போட்டுடலாம். வாப்பா போலாம், ப்ளீஸ் வாப்பா. அதான் ரெடியாக இருங்க, வண்டி வர மாதிரி இருக்கு. அந்த குப்பியை ரெடியாக வைங்க. நான் நில்ல, அதை வந்துடுறேன். நான் ஒரு நிமிஷம். அதான் நீங்க என்ன பண்ணுகிறீங்க? அந்த குப்பை வண்டி கூட காலில் தான் வரும். அதை விடுப்பா, பாருப்பா நம்ம ஜெமுனாட்டி வீடுப்பா. உங்களை சோக்கு கேக்குதா பாபு? உங்களை சோக்கு ஜமுனா ஆண்டியோட பொண்ணு ஆண்டி ஆயிடுச்சு. ஜமுனா ஆண்டி கேட்டுப்பா, நீ சரிப்பாலாச்சா கூட பரவாயில்லப்பா. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் உங்க வீட்டில் தங்கிட்டு காலைல இந்த கருமத்தை எடுத்து அந்த வண்டியில போட்டு போயிடுறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. பையா வழி தெரியாது. எங்கதான் வரீங்க நீங்க? கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா ஊருக்கு திரும்பி போங்கடா. இங்க வந்து ஏன் உயிரை எத்துன்னு? ஏன்பா என்னப்பா இப்படி சொல்ற? நான் அத்தான்பா. கர்மா கையிடதே அத்தான். நான் பொண்டாட்டியா உனக்கு? அத்தான் தான் பொண்டாட்டி வாங்கப்பா. ஹலோ, ஏய் வீட்டுக்கு தான் வந்துருக்கிறோம். கூட யார் வர தெரியுமா? அதான் அந்த பத்திரிக்கை உட்காந்த கல்யாணத்தெல்லாம் பந்தியில் உட்காந்து சாப்பிடுவாங்களே. ஆமாம், அந்த நாய் தான் ஒன்று வந்துருக்குது. ஏய் நீ சாப்பிட்றதா எல்லாத்தையும் சாப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி மேலே வச்சிரு. அம்மா நான் எல்லாத்தையும் தொச்சு நக்கிடுவான். பார்க்குறான்டி வை. அத்தான் இதான் வீடு. நம்ம வீடாப்பா? ஐயோ என்ன உறவு கொண்டாடுறா? எங்க வீடு. போடா அப்படி போடா, அதை வந்துடுறேன். போ உள்ள போ. அப்பாடா போயிட்டான்டா. இந்த கப்பு எங்கேயாச்சும் போட்டுற வேண்டியதான், இங்கே வேலைக்கு ஆகாது. இதனால இந்த நாத்தம் அடிக்குது, வேலைக்கு ஆகாது. இதுக்குள்ள போட்டுடலாம். 1 2 என்னடா பண்ணுறீங்க என் வீட்டில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மாதான். சும்மாவா? ஹலோ, ஏய் உள்ள உஷாரா இரு, உள்ள ஊடு போட பார்க்குறான். ஏய் காமராஜ் தம்பி, காமராஜ் தான் நீ? ஏய் அத்தான்ப்பா. அப்பப்போ ஞாபகம் பண்ணுங்க, தான் மறந்துடுறேன். ஏப்பாடே முடியலடா, பாத்ரூம் எப்படா போகிறது? இது தெரியாமல் அங்கே இங்கே கேட்டுச்சு. பாத்ரூம் எந்த பக்கம் போகிறதுன்னு கேட்டேன்டா. தப்பா டீட்டெயிலாக சொல்ல தெரியாது உனக்கு. ஐயோ மாட்டேன். அதான்டா. அதான் நீ ரொம்ப கோபமாகறன்னு நினைக்கிறேன். சரி சரக்கு அடிப்பியா நீ? அதெல்லாம் வேணா போ. வானாண்ணா அடிப்பான், அடிக்க மாட்டேன் மட்டும் சொல்லு. சரி போடுறேன். அங்கே தான் இது வைன் சார். இப்போ வாங்கிப்பா வாடா. அதான் அது என்ன பாட்டது? என்ன பாட்டு? இது இல்லை இப்போ பாடுனீங்களே, அது அப்படி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. பிடிச்சிட்டேன். இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் தேவியே என் உயிரே. பொறுக்கி நாய அத்தான்டா. அத்தான் போத்தான் செருப்பேன் போய் செருப்பான பாரு. அது ஏதோ போதையில் பண்ணிட்ட உர்றா. இப்போ இல்லைதான் வயசு வித்தியாசம் ஒன்று இல்லை. சரி செம்ம உட்கார வச்சுக்கிறேன். செருப்பான ஒரு வாட்டாட்டா செருப்பாலாச்ச. இப்போ ஏன்டா திருப்பி சொல்லி காட்டுறேன்? அக்கம் பக்கத்தில் எவ்வளோ கேட்க போகிறான்டா, கம்முன்னு ரெண்டா. அதான் என்னால் அது ஜீர்ணிச்சிக்க முடியலதான், என்னால் முடியலதான். எந்திரா, இன்னொரு தடவை நீ அதை பற்றி பேசின டென்ஷன் ஆகிடுவேன். சரிதான், நான் அதை பற்றிலாம் எதுவும் பேசல. ஆனால் நீங்கள் எங்களுக்கு பண்ணுங்க தெரியுமா ஒரு உதவி? அதுக்கெல்லாம் நாங்கள் நிறைய கடமைப்பட்டுருக்கிறோம்.
அதான் நீங்கள் ஊரில் இருந்து போகும்போது எங்கள் அப்பா கிட்ட ஒரு வண்டி ஒன்று கொடுத்தான்னு பண்ணீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? டேய் அப்படியே எனக்கு ஞாபகம் இல்லை, வண்டியை பூரா ஞாபகம் இருக்கும். அம்மா சொல்லாதீங்க தான், அந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊர் உலகத்தில் எங்களை மதிக்க ஆரம்பித்தாங்க, எங்களை ஒரு ஆளாக எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க தான். அந்த வண்டியில் தான் எங்கள் அப்பா போயிட்டு பக்கத்து வீட்டு ஆண்டியை உசார் பண்ணி அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நானும் அப்படியே விடல, அதே வண்டியில் போய் தான் ஒரு பொண்ணு உசார் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணி அவன் முழுகாமல் இருக்கிறான் தான். அதான் அது எங்களுக்கு சாமி தான், அது எங்களுக்கு கடவுள் எல்லாமே. அதான் தான் அதான் நீங்கள் அந்த வண்டியை பார்க்குறீங்களா? உங்களோட வச்சிருக்க வண்டியா? தான் சும்மா ஜம்முன்னு இருக்க தான். வாங்க வாங்க. ஆஹா ஆஹா, எவ்வளோ பெரிய வண்டியப்பா நாங்கள் குத்துட்டு போனோம். ஏய் சி கையடி, இதை பெருப்பா விட்டுது. அந்த ஆள் தெரிஞ்சதும் உன்னை அசிங்கமாக திட்டுவான். அந்த இது நீ குத்த சைக்கிள் ரிச்சா டயர் படா இது படா. எங்கள் அப்போ ஒரு கஞ்சக்கர் மாத்திரம், அவன் எதுக்கு எவ்வளோ பெரிய வண்டியை குத்துற போகிறான்? இந்த டயரை கொளுத்துறதுக்கு எவ்வளோ பேர் கேட்டாங்க தெரியுமா? ஒருத்தக்கிட்ட கூட கொடுக்கலாம் தான். எப்படி சூப்பராக இருக்குதா அப்படியே? டேய் வண்டியை டெய்லியும் கழுவியாடா? அதான் அது நான் இல்லை, சுப்பிரமணி வேலை. சுப்பிரமணியா ஆளை போட்டா கழுவுற? ஏய் கர்மாந்திரம் பிடிச்ச நாயே, தெரு நாயிடாது. டெய்லி வந்து இது மேலே தான் ஒன்று கட்டிக்கும். டேய் வாடா வண்டி ஓட்டலாம். ஏய் இல்லடா நின்ட்ட, வாடா ஃபாஸ்ட்டாக போகலாம். அதான் நைஸாக டயரை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஓட்டின்னு போடுறப்ப உன்னை இருத வர இரு. ஹலோ தான். டேய் நீ இப்போ எதுக்கு மறுபடியும் ஃபோன் வச்சு தொந்தரவு பண்ணுகிற? வைடா ஃபோனை. நீ தான் போயிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இல்லை ரிவீல் ஆச்சுல, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிட்டு நான் யாரு மேரா நான் வாட் இஸ் மை நேம்னு. யோ நான் அதுக்கு ஃபோன் பண்ணலையா? நீ பாட்டு குழந்தை ஆகி போன பேம்பஸை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். என் பொண்ணாட்டி தினமும் டார்ச்சர் பண்ணுறாயா? யார் வச்சுருக்கிற? யார் கூட கள்ளத்தொடர்பில் இருந்த? அது உன் குழந்தை தானா? உன் குழந்தை பேம்பஸ் தானே வீட்டில் எடுத்துட்டு வந்து வச்சுருக்கிறியா? டார்ச்சர் பண்ணுறாயா? ஒழுங்காக வந்து அந்த பேம்பஸ் எடுத்துட்டு போயா? பாரேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அத்தானுக்கு பெயிண்ட் வரைக்கும் டைம் ஆகுது, ஷிஃப்ட் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன் சரியா? பயந்துக்காத அத்தான் வருவேன் ஓகேவா? வை பார்க்கலாம். உங்க அத்தா வந்திருக்கேன், கதவு திறடா. கதவு திறக்க போறியா இல்லையா? ஏய் புழுகு முட்டை பொய்யலகா, கதவு திறடா. மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்க.